Hi, good morning students. Welcome to computer class. Your first lesson is computer fundamentals and windows. Here we are going to discuss about first introductions. Computer is an electronic data processing machine capable of performing millions of operations with a tremendous speed. That means computer is a electronic machine or device. Computer is a electronic machine or device. Computer can perform with very fast when compared to human beings. Computer is made by human beings, but computer can work fast when compared to human beings. It has the capacity of storing large volume of data which can be used in futures. That means we can store large number of data in computers for the future purpose. Okay. So computer having three subunit for the operation purpose. That's are input unit, central processing unit and output unit. ஸோ இப்போ இன்ட்ரோடக்ஷனாக என்னன்னு உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கம்ப்யூட்டர் இஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு எலக்ட்ரானிக் ப்ராசஸிங் மிஷினுங்கிறாங்க. கம்ப்யூட்டர் என்னென்னது எலக்ட்ரானிக் மிஷின் ஆர் டிவைஸ். இது வந்து ஒரு கரண்ட்டில் ரன் ஆகக்கூடிய ஒரு டிவைஸு. இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரை வந்து இப்போ நம்ம தான் தயாரித்தோம், ஹியூமன் மேட் தான், ஓகேவா. பட் நம்மளோட ஹை ஸ்பீடாக ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. நம்மளோட ஹை ஸ்பீடில் கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகும். ப்ளஸ் நம்மளால் எவ்வளோ டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும், நம்மளால் எவ்வளோ டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும், எவ்வளோ இன்ஃபர்மேஷனை சேவ் பண்ணி வச்சுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் இருக்கிறதுலாம் கஷ்டம், ஓகேவா. ஒரு 5 இயர்ஸ் ஒரு 10 இயர்ஸ் ரொம்ப மெயினாக நடந்த விஷயத்தைனா நம்ம மைண்டில் இருக்கும். ஆனால் எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணுங்கிறது வந்து கேள்விக்குறி தான். பட் கம்ப்யூட்டர் கேன் ஸ்டோர் மோர் வால்யூம் ஆஃப் டேட்டா. என்ன சொல்கிறாங்க, கம்ப்யூட்டரால் வந்து நிறைய டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். பட் ஆனால் கம்ப்யூட்டரை மேட் பண்ணது யார், ஹியூமன் பீயிங்ஸ் தான். பட் இட் கேன் ஒர்க் very fast when compared to human beings. It can save more data when compared to human beings. அதாவது நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்மளை விட ஸ்பீடாக ஒர்க் பண்ணோம், நம்மளோட அதிகமாக டேட்டாவும் சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். நம்ம எதுக்காக அந்த டேட்டாவை சேவ் பண்ணி வச்சுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பர்பஸ்க்கு. எக்ஸாம்பிள், உங்களோட மார்க் லிஸ்ட் இப்போ நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட், உங்கள் 6th ஸ்டாண்டர்டோட மார்க் லிஸ்ட்டை இப்போ நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட் டேர்ம் மார்க் லிஸ்ட் வந்து 3rd டேர்ம் படிக்கும்போது ஏதோ எஜுகேஷன் பர்பஸ், எஜுகேஷன் லோனுக்கோ இல்லை ஸ்காலர்ஷிப் பர்பஸ்க்கோ கேட்குறாங்கும் போது இப்போ அந்த மார்க் வந்து நான் ரெக்கார்டாக கையில் வச்சுருக்கேன்னா அது டவுட்டு, ஒரு எழுதி வச்சுருப்பேனா, ஒரு இங்கு வந்து எரேஸ் ஆகிருக்கலாம், இதுவாக இருக்கலாம். ஸோ அது கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது சேஃபாக ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அந்த டைமில் போய் அதை ஓப்பன் பண்ணி 6th ஸ்டாண்டர்ட் ஓப்பன் பண்ணி உங்கள் பர்டிகுலர் நேமு, எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வேணுமோ அவங்க நேமை போய் எடுத்து அந்த பேர் எடுத்து அது பிரிண்ட் கொடுத்தோம்னா அந்த மார்க் லிஸ்ட் வந்துடும். ஸோ அதை வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டா அதுதான் ஃபியூச்சர் பர்பஸ்ன்னு சொல்கிறோம், ஓகேங்களா. ஸோ இதுதான் இன்ட்ரோடக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் இந்த இன்ட்ரோடக்ஷனில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 காமன் யூனிட் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்புட் யூனிட், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அண்ட் அவுட்புட் யூனிட். ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக வந்து இந்த இன்புட் யூனிட்னா என்ன, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னா என்ன, அவுட்புட் யூனிட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்புட் யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கம்ப்யூட்டர் எது மூலியமாக கொடுக்குறோமோ அதுதான் இன்புட் யூனிட். இங்கே அவங்க இன்புட் யூனிட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். The input unit is a means of communication between the computer and the user. அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா யூசர்னா யார், நம்ம தான் யூசர், ஓகேவா. ஸோ நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கம்ப்யூட்டர்லேருந்து நம்ம வாங்க போகிறோம். டேரெக்டாக நம்ம கம்ப்யூட்டர்கிட்ட பேச முடியுமா, எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வேணும்னு கேட்டோம்னா ஸ்காண்ட், ஓகேவா. கம்ப்யூட்டரால் என்ன பண்ண முடியாது, தர முடியாது. ஸோ we can give the command or we can give the instruction to the computers. இப்போ நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம்னா அது நேராக எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், CPU இருக்குல்ல, அங்கே CPUக்கு போகும். ஸோ இதுதான் அப்போ இன்புட் யூனிட் நம்ம எதை யூஸ் பண்ணி கொடுக்குறோம்னா கீபோர்டு, மவுஸ், இந்த ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்புட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கமாண்ட்ஸ்னு சொல்கிறோம், ஓகேவா. ஸோ இது நேராக எங்கே போகுது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் சிபியூன்னு சொல்லுவோம். சிபியூ என்னது, சிபியூ இஸ் த பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர். நமக்கு எப்படி நம்மளோட பிரெயின் வந்து நம்ம வந்து சாப்பிடணும், எழுதணும், எக்ஸாம் மீன்ஸ் வி ஹாவ் டு ரீடு, எக்ஸாம் மீன்ஸ் வி ஹாவ் டு ரைட், எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு கொடுக்குதோ லைக் தட் CPU வந்து கம்ப்யூட்டருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். ஸோ யூசர் வந்து இந்த ஆப்ரேஷன் ஒன்று பண்ண சொல்கிறாங்க, அடிஷன் பண்ண சொல்கிறாங்க, சப்ராக்ஷன் பண்ண சொல்கிறாங்க, டைப் கேட்குறாங்க, பிரிண்ட் பண்ணி அந்த ஹார்ட் காப்பியாக கேட்குறாங்க அப்படின்னு இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் வந்து என்ன பண்ணும், நம்ம கொடுக்குற ஆப்ரேஷனை இன்புட் யூனிட்லேருந்து அந்த கமாண்ட் அங்கே போய் அவங்க அந்த ஆப்ரேஷனை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ ஓகேவா. ஸோ இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் தான் வந்து பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர்னு சொல்கிறோம். இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டில் வந்து 3 sub unit இருக்குது, ஓகேவா. மெமரி யூனிட், கண்ட்ரோல் யூனிட், arithmetic and logic unit. We will discuss this topic in later. Okay, now we are going to discuss what is output unit. Output unit
gives the result, which unit is gives the result with the readable form means this unit is called output unit. Okay va? So we are giving the instructions or command through input unit. After that the central processing unit processed our instruction. After that it will give the output through the output unit. This is called output unit. For examples, monitors and then speaker, these are called output unit. Even printer also. Okay, we can get the data result in printer forms. This is called output unit. Okay, next we are going to discuss about how does a computer work. Okay, how does a computer work? We already discussed about input unit, processing unit and output unit. Now we are going to discuss about the what are the operations are occurring inside of the computers. So the in computers the main part is CPU. CPU is the brain of the computers. I already said that with CPU is the brain of the computers. So in CPU, three subunits are ALU, memory unit and control unit. Okay, wow. ALU. First we are going to discuss about control unit. The unit coordinates all the unit of the computers. Control unit means what? This unit is coordinate all the unit of the computers. இந்த கண்ட்ரோல் யூனிட் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் இருக்கிற மற்ற சப் யூனிட் எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்ணி ஆப்ரேட் பண்ண வைக்கும். ஓகேவா? இட்ஸ் டைரக்ட் த இன்புட் யூனிட் டு சென்ட் த டேட்டா டு மெமரி யூனிட் ஃபார் அ ஸ்டோரேஜ் அண்ட் தென் டு ALU ஃபார் ஃபர்தர் ப்ராசஸிங். ஸோ இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இன்புட் யூனிட்டிலிருந்து டேட்டாவை வாங்கி டைரெக்டாக எங்கே அனுப்புவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ALU மீன்ஸ் அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். ஓகேங்களா? ஸோ அங்கே அனுப்புவாங்க. அங்கே அனுப்புனதுக்கப்புறம் அந்த ALU என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த அனுப்பின கமாண்டை இன்புட்லேருந்து வாங்கின கமாண்டை என்ன பண்ணுவாங்க எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, அதான் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ப்ராசஸ் பண்ணி அதை டேரெக்டாக எங்கே அனுப்புவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்கு அனுப்புவாங்க. ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் வாட் இஸ் ALU. இப்போ ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் யூனிட் என்ன செய்யுது? இட்ஸ் கண்ட்ரோல் த அதர் யூனிட்ஸ், கோஆர்டினேட்ஸ் த அதர் யூனிட்ஸ். இது வந்து மற்ற சப் யூனிட்ஸ் என்ன பண்ணுறாங்க கோஆர்டினேட் பண்ணுறாங்கன்னு படித்தோம். நெக்ஸ்ட்டு அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட். இந்த அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா திஸ் யூனிட் performs arithmetic calculation and logical operations. All the data are sent here for processing and after manipulations directs the result to memory unit. This unit also consists of accumulators and registers. Accumulator stores the result of the mathematical calculation temporarily till the control units gives the transfer instructions. The registers are small memory of CPU which stores digital informations. So ALUனா என்னன்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் சொல்கிறோம். இந்த அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கேல்குலேஷன்ஸ், ஓகேவா, லாஜிக்கல் கேல்குலேஷன்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இது என்ன நெக்ஸ்ட் இந்த கேல்குலேஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் என்ன பண்ணால் ரிசல்ட்டை வந்து மெமரி யூனிட்டில் போய் ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. ஓகேங்களா? ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நமக்கும் டேட்டாவை டிஸ்பிளே பண்ணுவாங்க. திஸ் யூனிட் ஆல்சோ கன்சிஸ்ட் ஆஃப் அக்குமுலேட்டர்ஸ் அண்ட் ரெஜிஸ்டர்ஸ். ஸோ இந்த அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்குமுலேட்டர் அண்ட் ரெஜிஸ்டர் இருக்கும். அக்குமுலேட்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர்ஸ் த ரிசல்ட்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன் டெம்பரரிலி டில் த கண்ட்ரோல் யூனிட்ஸ் கிவ்ஸ் த ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ அக்குமுலேட்டரில் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுற மேக்ஸ் ஆப்ரேஷன்ஸ், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனோட ரிசல்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணால் டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். நம்ம அடுத்து நம்ம வந்து வேறு யூனிட்டுக்கு மாற்ற சொல்லியும் நம்ம நம்ம சேவ் பண்ணுற வரைக்குமே அது பத்திரமா என்ன பண்ணி வச்சுக்கோன்னா அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம், டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆர் ஸ்மால் மெமரி ஆஃப் CPU விச் ஸ்டோர்ஸ் டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன்ஸ். ஆல்ரெடி CPUவில் வந்து நம்மளோட இன்ஃபர்மேஷனு நமக்கு தர வேண்டிய ரிசல்ட்ஸு அவுட்புட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? அதுக்குள்ளேயே வந்து இந்த ரெஜிஸ்டர்ஸ் நிறைய இருக்கும். அதில் வந்து ரெஜிஸ்டரோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா CPUவில் இருக்கிற சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே என்ன பண்ணால் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் வந்து ரெஜிஸ்டரோட வேலை. இங்கே புக்கில் வந்து ரெஜிஸ்டரோட பிக்சர்ஸ் அவங்க கொடுக்கல. ஸோ ஐ வில் ஷோ த ரெஜிஸ்டர் பிக்சர்ஸ். திஸ் இஸ் த ரெஜிஸ்டர் பிக்சர்ஸ். ஓகேவா? ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் ரெஜிஸ்டர் இஸ் லேட்டர். நெக்ஸ்ட் we are going to see memory unit. This unit is also called as main memory or primary memory. This unit helps in storing information during the process. That means what? Memory unit means what? Memory. இப்போ நமக்கு ஹியூமன் பீங்ஸ் மெமரி என்ன பண்ணுறோம்? நம்ம கிளாஸில் நடக்கிற திங்ஸ், டீச்சிங் மிஸ்ஸஸ் சார்லாம் டீச் பண்ணுற இன்ஃபர்மேஷன் நம்ம என்ன பண்ணுறோம்? மெமரி பண்ணி வச்சுக்கிறோம்.
அதுக்கப்புறம் எக்ஸாம் டைமில் நம்ம அதை படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிடலாம். அதுபோல் நம்ம கம்ப்யூட்டர் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் ஆப்ரேஷன்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, சேவ் பண்ணி வச்சுருவாங்க. நம்ம எப்படி சேவ் பண்ணணும், ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி நேம் கொடுத்து சேவ் பண்ணணும்னா அது வீட்டிலே ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகி பத்திரமா இருக்கும். திஸ் யூனிட் ஹெல்ப்ஸ் இன் ஸ்டோரிங் இன்ஃபர்மேஷன் டியூரிங் ப்ராசஸிங். ஸோ ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணோம், ஒவ்வொரு ப்ராசஸையும் சேவ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கோம். To store data, this unit has many storage location. Each one identify a unique number known as address. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ நான் வந்து இப்போ உங்கள் கிளாஸோட நேம்ஸ் எல்லாம் டைப் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இது ஸ்டோர் பண்ணும்போது என்னது, சும்மா எம்டியாக ஸ்டோர் பண்ணிட்டு என்ன ஆகும், திரும்ப நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு கஷ்டம். ஓகேவா? இப்போ நான் ஸ்டோர் பண்ண மாதிரி மற்ற ஸ்டாஃப் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களோட கிளாஸ் டீச்சர் அவங்களோட கிளாஸ் இன்ஃபர்மேஷனோ கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சு போயிடுவாங்க. ஸோ வித்தவுட் நேம் கொடுக்காம நம்ம எதுவுமே செய்யாமல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா அது வந்து நமக்கு என்ன ஆகும், வி கான்ட் ஐடென்டிஃபை இட் ஈஸிலி. ஓகேவா? கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் எப்பயும் நமக்கு தேவைப்படும் பொழுது. ஸோ யூனிக் நம்பர் நோன் அஸ் அட்ரஸ். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு ஃபோல்டருக்கு ஒவ்வொரு நேம் கொடுத்து சேவ் பண்ணி வச்சோம்னா அதுக்குன்னு ஒரு அட்ரஸில் போய் சேவ் ஆகிடும். ஓகேங்களா? இட் ஆல்சோ ஸ்டோர்ஸ் intermediate results which is used for further processing. The primary memory is divided into two types, namely RAM and ROM. ஸோ நம்ம ஸ்டோர் பண்ணுற மெமரியிலே வந்து 2 டைப்ஸ் இருக்குது, RAM and ROM. நமக்கு எப்படி சிறுமூளை அண்ட் பெருமூளைன்னு இருக்குதோ அதுபோல் அதுக்கு என்னது RAM and ROMனு 2 மெமரி யூனிட்ஸ் இருக்குது. மெமரி யூனிட்டில் சப் மெமரி இருக்குது. ஸோ அந்த RAM, வாட் இஸ் RAM? இப்போ ரேம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, RAM stands for random access memory. This is a temporary. ஓகேவா? ஜஸ்ட் டெம்பரவரி மெமரி. ரேமில் என்ன பண்ணால் ரேண்டம்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ரேண்டம் ஆக்சஸ் மெமரினா நம்ம டேட்டா வந்து ரீடும் பண்ணிக்கலாம் அஸ் வெல் அஸ் ரைட்டும் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம உங்களை இப்போ நம்ம ஸ்கூல் இன்ஃபர்மேஷனை சிஸ்டத்தில் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணி மானிட்டரில் ரீட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் தட் என்ன பண்ணலாம், ரைட் பண்ணிக்கிறதுனா ஒரு பென்ட்ரைவில் காப்பி பண்ணிக்கிறது, ஒரு பிரிண்ட் அவுட் போட்டுக்கிறது. தட் இஸ் கால்டு ரேம். ஓகேவா? அந்த இன்ஃபர்மேஷனாக ரேண்டம் மெமரியில் ரேமில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ தான் சின்ஸ் த இன்ஃபர்மேஷன் ஸ்டோர்டு இன் இட்ஸ் லாஸ்ட் வென் த பவர் இஸ் ஸ்விட்ச்ட் ஆஃப். ஸோ இந்த ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரவரியாக தான் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்ம டைப் பண்ணுறது எல்லாமே ஸ்டோர் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும்போது சடனாக கரண்ட் போயிடுச்சு, சடனாக பவர் கட்டுங்கும் போது இந்த டேட்டா வில் பி லாஸ்ட். ஓகேவா? ஸோ அதில் டேட்டா போயிடும். ஸோ நம்ம அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு இப்போ டைம் டைப் பண்ணிடுறோம், அப்பப்போ சேவ் கொடுத்துட்டே வந்திருந்தால் அது முடியாது. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம். ஓகேவா? யூபிஎஸ் கரண்ட் போனாலும் அது ஒர்க் ஆகிட்டே இருக்கும். அந்த டைம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை சேவ் கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். தேர் ஆர் 3 types ஆஃப் ரேம், நேம்லி டைனமிக், ஸ்டாட்டிக் அண்ட் CMOS. ஸோ இந்த ரேமில் வந்து 3 types இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா டைனமிக், ஸ்டாட்டிக் அண்ட் CMOS. இப்போ ஃபஸ்ட் நான் சொன்னேன்னா மெமரி யூனிட்டில் வந்து மெமரி யூனிட் என்னென்னு சொல்லிட்டேன், நம்ம கொடுக்குற டேட்டாவெலாம் சேவ் பண்ணி வைக்கிறது தான் மெமரி யூனிட். இதில் வந்து ரேம் அண்ட் ரோம் 2 types இருக்குது. ரேம்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, அப்படின்னா ரீடும் பண்ணிக்கலாம் டேட்டாவை, ரைட்டும் பண்ணிக்கலாம். நம்ம வாட் ஆர் த டேட்டா சேவ்ட் இன் கம்ப்யூட்டர்ஸ் வி கேன் ரீட் அஸ் வெல் அஸ் வி கேன் ரைட். ஆஃப்டர் தட் வாட், ரோம். ஓகேவா? next type is ROM. ROM means read only memory. What are the data available in computers we can just read. Okay va, we can read, we read the data only, we unable to write the data, we can't write the data. That is called ROM. Now we are going to discuss about ROM. ROM means read only memory. I already said what is ROM. ROM is a read only memory and the storage process is permanent. Okay va, when compared to RAM, RAM is temporary storage unit only, the ROM is permanent unit. The information stored in memory is permanent in nature and they are not erased even when the power goes off. In RAM, when we are typing the information means that times the sudden power cut means we will lose the data, but it's not occur in ROM because every data are stored permanently. Okay va, so here no problem. It is called non-violent memory. The information stored in these memories is written by the manufacturers. There are 3 types of ROM, namely PROM, EPROM and EAROM. Okay va, so ROM la pathina நம்ம இன்ஃபர்மேஷன் எவ்வளோ வேணாலும் நம்ம எவ்வளோ வேணாலும் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கலாம் அந்த ரோமை. அப்போ வந்து நம்ம எந்த டேட்டா பவர் கட் ஆனாலும் எதுவானாலும் அந்த டேட்டா வந்து என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஸ்டோர் ஆகி இருக்கும். ஸோ நமக்கு அந்த டேட்டா லாஸ் ஆக சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரோமுக்கும் ரேமுக்கும் இதான் வித்தியாசம். இப்போ ரேம்னு பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, ரோம்னா ரீட் ஒன்லி மெமரி. ஸோ ரேண்டம் ஆக்சஸ் மெமரி என்னது, ரீடும் பண்ணிக்கலாம் அஸ் வெல் டேட்டா ரைட்டும் பண்ணிக்கலாம்.
பட் இதில் ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரரி மெமரி தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம சேவ் பண்ணாமே நம்ம அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தோம்னா அங்கே கம்ப்யூட்டரில் ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருந்தோம்னா சடனாக பவர் கட் ஆனிச்சுன்னா நம்ம டேட்டாலாம் லாஸ்ட் ஆகிடும். தோ டேட்டா வில் பி லாஸ்ட்டுங்கிறாங்க. அதே ரோமில் பார்த்தீங்கன்னா நேச்சராகவே ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் ரோமில் இருக்கிறதுனால நம்ம டைப் பண்ணிகிட்டு இருக்கிறோமோ இல்லை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கோமோ இல்லை ப்ராசஸிங் பண்ணிகிட்டு இருக்கிறோமோ அந்த டைமில் என்ன ஆகும், நம்ம என்ன ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கோமோ அந்த ஆப்ரேஷன்ஸ் வில் பி ஸ்டோர்டு இன் ரோம். பர்மனெண்ட்டாகவே ஸ்டோர் ஆகிட்டு இருக்கிறதுனால நமக்கு அந்த டேட்டா லாஸ் ஆகிடுமோ பவர் கட் வந்துடுமோன்னு நமக்கு அந்த ஒரு கவலை இல்லை. பவர் கட் ஆனாலும் அது என்ன ஆகும், சேவ் ஆகியிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ரோமில் வந்து 3 டைப்ஸ் இருக்குங்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோம் and EEPROM and EAROM. PROM means next, but now we are going to discuss about this 3. What? PROM, EEPROM and EAROM. PROM. The PROM means what? In programmable read-only memory. PROM means another programmable read-only memory. A programmer can permanently store programs into this chip that is varied from ROM, whereas in ROM it cannot be programmed by, but instead the program is burnt into the chip by the manufacturer himself. அப்படின்னா ப்ரோம்னா என்னன்னு சொல்கிறாங்க, ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரினா ப்ரோக்ராமர் கேன் பர்மனெண்ட்லி ஸ்டோர் ப்ரோக்ராம்ஸ் இன்டு த சிப். ப்ரோக்ராமர் ரீட் ஒன்லி மெமரினா கம்ப்யூட்டரை செட் பண்ணுறாங்களா அவங்கள தான் ப்ரோக்ராமர்னு சொல்லுவோம். ஸோ கம்ப்யூட்டரை செட் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டர் இப்படி தான் ஒர்க் ஆகணும், இப்படி தான் ஃபங்க்ஷன் பண்ணணும். அந்த இப்போ டேரெக்டாக நம்ம வந்து கீபோர்டை யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த கீபோர்டில் வந்து டேரெக்டாக இப்போ ஏவை ப்ரெஸ் பண்ணால் டேரெக்டாக ஏஸ் நமக்கு வருது. பட் ஆனால் கம்ப்யூட்டரால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா பைனரி கோடிங் தான், அதான் பைனரி லாங்குவேஜ் மட்டும்தான் அது வந்து ரீட் பண்ண முடியும். பைனரி லாங்குவேஜ்னால் 011 110 011 0012 இப்படி வரும். ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் ஒரு பைனரி வேல்யூ இருக்குது. ஸோ ஒரு லெட்டர்ஸ்க்கும் ஒரு வேல்யூஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தான். ஸோ அந்த வேல்யூஸ் கொடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்யூட்டரை வந்து அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணிவிடுவாங்க. அந்த வேல்யூஸ் எல்லாம் அந்த பைனரி வேல்யூஸ் எல்லாம் எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ரெஜிஸ்டர்ஸை வந்து நான் இந்த இமேஜ் இருக்கிற இதில் தான் வந்து ரெஜிஸ்டர்னு சொல்லுவோம். இதில் வந்து அந்த பைனரி வேல்யூலாம் அதில் இருக்கும் சரியா. ஸோ இந்த பைனரி வேல்யூவை வந்து கம்ப்யூட்டர் என்ன பண்ணால் ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் அவங்க வந்து இப்போ ஏனா இந்த பைனரி வேல்யூ 001, பினா வேறு பைனரி வேல்யூ 0012, சினா 0013 லைக் தட் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்து அவங்க இது பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பைனரி லாங்குவேஜ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் EEPROM. EEPROM means erasable programmable read-only memory. What? Erasable programmable read-only memory. Here we can erase the program already stored in this chip. Okay va? So we can erase the program which program is already stored in the chip. Okay, this is called erasable programmable read-only memory. Okay, a new program can be programmed on the same chip. After erasing the program, we can program a new program into the same chip. Okay va? By the way of exposing the chip in ultraviolet rays. Okay va? என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சிப்பில் வந்து நம்ம ஆல்ரெடி கோட் பண்ண ப்ரோக்ராமை வந்து எரேஸ் பண்ணலாம். எரேஸ் பண்ணிவிட்டு புது ப்ரோக்ராமை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா சேவ் பண்ணலாம். அதை எரேஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த சிப்பை வந்து எப்படி எக்ஸ்போஸ் பண்ணணும்னா அல்ட்ராவயலட் ரேஸில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்து எக்ஸ்போஸ் பண்ணிடலாம். எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டு திரும்ப சர்க்யூட் போர்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா கோடிங்கை வந்து திரும்ப நம்ம எம்பர்ட் பண்ணலாம். இதுதான் வந்து EEPROM. ஓகேவா. இந்த EEPROMல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் டேட்டாவை ப்ரோக்ராம் பண்ணோம், என்னெல்லாம் டேட்டாவெலாம் ப்ரோக்ராம் பண்ணுறாங்களோ அந்த ப்ரோக்ராம்லாம் பர்மனெண்ட்டாகவே வந்து என்ன ஆகும், சேவ் ஆகி இருக்கும். இதுதான் வந்து EEPROM. நெக்ஸ்ட்டு வந்து EAROM. EAROMனா என்னன்னு பார்த்தீங்கன்னா EAROM electrically alterable read only memory. EAROM means what? Electrically alterable read only memory. This memory is or similar to that EEPROM. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த EAROM வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா EEPROM இருக்குல்ல, அந்த EEPROMக்கு வந்து சிமிலராக தான் இருக்குது. ஓகேவா. எக்ஸப்ட் தட் தே கேன் பி ரீப்ரோக்ராம்டு வித்தவுட் ரிமூவிங் த சிப் ஃப்ரம் த சர்க்யூட் போர்டு. ஸோ EEPROMல வந்து நம்ம வந்து ப்ரோக்ராமை வேறு மாதிரி ஆட் பண்ணுவோம். இங்கே வந்து நம்ம வந்து சர்க்யூட் போர்ட்லேருந்து அந்த சிப்பை நம்ம என்ன பண்ணோம்னா we have to remove the chip from circuit board, then only we can reprogram the program in same chip. ஓகேவா.
the main advantages of EEROM means, the advantages of EEROM is that it can be reprogrammed partially or completely, which is not possible in case of EEPROM. ஓகேவா? ஸோ EEPROMல இருக்கிறத விட இதில் வந்து நம்ம ப்ரோக்ராமை வந்து அதிகமாகவே என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம். இது நேச்சுராகவே வந்து என்ன ஆகும், சேவ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த சப்டாபிக்ஸ் ஃப்ரம் ROM. ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், ஃபஸ்ட் we have discussed about the introduction of computer fundamentals and Windows. After the introduction we discussed 3 main unit: input unit, central processing unit and output units. Thank you dears.